நான் நினைத்திருந்தால் ஜெயலலிதா இறந்த அன்றே முதலமைச்சராக இருக்க முடியும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா தெரிவித்துள்ளார். போயஸ் இல்லத்தில் கட்சி நிர்வாகிகள் இடையே அவர் பேசியதை இப்போது பார்க்கலாம். இந்த இயக்கத்தை எந்த ஒரு தனி மனிதனாலும் பிரித்துவிட முடியாது. அவர்களுக்கு பதவியும் பவிசும் யாரால் வந்தது? ஒரு பெரிய குலத்தில் இருந்த ஒரு சாதாரண மனிதரை அம்மாதான் என்று ஒரு மனிதனாக உருவாக்கினார். இந்த இயக்கத்தை நன்றி இல்லாமல் பிரித்து ஆட நினைக்கிறார். இதிலிருந்தே என்ன தெரிகிறது? உண்மையாக அவர் இந்த கழகத்திற்கு விசுவாசமாக இருந்தவர் அல்ல என்பதை காட்டிவிட்டார். அம்மாவுடைய இறுதி சடங்கை ஒரு பக்கம் எப்படி செய்வது என்று ஒரு பக்கம் நான் குடும்ப உறுப்பினராக பார்த்து கொண்டேன். அதே சமயம் அம்மா இல்லாத வேளையில் நம் கழகத்தை இரண்டு துண்டாக பிரிக்க நிறைய பேர் அதுல சதி திட்டத்தில் இருந்தாங்க. அது அன்று இரவு 1 மணிக்கே, எனக்கு 12 மணிக்கே தெரிந்து விட்டது. அதனால் உடனடியாக நான் அழுது கொண்டே அவர்களை கூப்பிட்டு பன்னீர்செல்வம் உள்பட 5 அமைச்சர்களை கூப்பிட்டு அவர்களிடம் சொன்னேன், நேரம் இல்லை நமக்கு, உடனடியாக இரவே பதவியேற்க வேண்டும், உடனே அப்பாயின்மெண்ட் கேளுங்கள் கவர்னரிடம், உடனே செல்லுங்கள், இந்த நிமிடமே பதவி எடுக்க வேண்டும், எல்லாரும் பதவியேற்க வேண்டும், எந்த துறை யார் பார்த்து கொண்டிருந்தீர்களோ அது அப்படியே இருக்கட்டும், தற்சமயம் பன்னீர்செல்வம் முதல்வராக பதவி ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்னேன். சொன்ன உடனேயே பன்னீர்செல்வம் உள்பட உங்களை தான் ஏத்துக்குவாங்க, அதனால சின்னம்மாவை தான் ஏத்துக்கணும் அப்படின்னு 5 பேரும் சேர்ந்து சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், எனக்கு எல்லாத்த விட என்னுடைய அக்கா தான் முக்கியம். அதனால அது அவங்களுடைய உடல் அருகே நான் இருந்தாகணும். அந்த உடலை விட்டு ஒரு இன்ச்சு பிரிய மாட்டேன் நான். அதனால எனக்கு இந்த பதவியெல்லாம் நான் என்னைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. அதனால இப்ப உடனடியா செய்யறத உடனே செய்யுங்க, அப்படி வேணும்னா பின்னாடி பார்த்துக்கலாம். இப்ப நான் சொல்றதை கேட்டு உடனடியா எல்லாரும் போய் பதவி ஏற்ப செஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லி உடனே நாங்க அதை ஏற்பாடு பண்ணி செய்ய வச்சேன். இந்த நிகழ்ச்சியையும் செய்தது நான் தான். ஆனா என்னை பொறுத்தவரை நான் இருந்த துக்கத்தில் எனக்கு இந்த முதல்வர் பதவி எல்லாம் பெரிதாக தெரியவில்லை. அம்மா கிட்ட நான் இருந்தது 33 ஆண்டு காலம். அம்மாவுக்கு எந்த துணையும் இல்லாமல், அம்மாவை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவருக்காக இருந்தாங்க. தலைவர் இறந்த உடனே, சசி எனக்கு இதெல்லாம் வேண்டாம், வீட்டுல எப்போதுமே அதை சொல்லுவாங்க. தலைவர் இருந்தப்பே அதை சொல்லுவாங்க. அவர்கிட்டயே பலமுறை சொல்லியிருக்காங்க, நானும் கூட இருந்திருக்கேன். அப்போ நான் ஒண்ணு சொல்லுவேன், அவருக்காக செய்யறீங்களக்கா, அது திறம்பட நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு தான் நான் சொல்லி ஒரு ஆர்வத்தை ஊட்டி கொண்டு வந்தவங்கள. தலைவருடைய இறுதி சடங்குல உழைச்ச ஒரு கொள்கை பரப்பு செயலாளரை யாருமே அனுமதிக்கலையே, அதை பார்க்கலையே. நாங்க வந்துட்டோம் வீட்டுக்கு. அதன் பிறகு அம்மா சொல்லிட்டாங்க, இது கட்சி வேணாம், ஒண்ணு வேணாம், எனக்கு இது தேவையில்லை, அவருக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் நான் கூட இருந்தேன், அதனால என்ன விட்டுடுங்கன்ட்டாங்க.
அப்பவும் நான் சொல்லி இல்லை உங்களை எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு மத்தியில உங்களை பிடிச்சி தள்ளிட்டாங்க, அதுக்காக நீங்க வந்தாகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள இருக்க வச்சு ரொம்ப கெஞ்சி கூத்தாடி இல்லக்கா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள இருக்க வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த கட்சி வந்ததுக்கு அம்மா தான் முழு காரணம். நான் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, நானும் அம்மா எப்படி நினைச்சாங்க தலைவர்கிட்ட அதே கதை தான் என் கதையும். நான் என்னை முன்னிலைப்படுத்துகிறதோ இல்ல கட்சிக்கு வரணும்னு நினைச்சதோ எதுவுமே கிடையாது. என்னோட வேலை என்னன்னா, கட்சிக்காரவங்க கொண்டாந்து இந்த வாசல்ல மனு கொடுத்தாங்கன்னா அதை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன் மணிக்கணக்கா. படிச்சே அதுல எது முதல்ல செய்யணும், வேண்டியது என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்லி அதை அம்மாட்ட கொடுத்து நோட் எழுதி வச்சு, அக்கா இதை உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். இதை தவிர நான் வேற எதையுமே நான் கலந்துகிட்டது இல்லை. கட்சி பிரச்சனை எதுவா இருந்தாலும், டூர் போகணும்னாலும் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்கேன். அதே போல கூட்டணி பேச்சுவார்த்தை அது மட்டும் நான் இங்க உட்கார்ந்து செய்வேன். அதனால அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். அந்த நினைப்புல தான் அன்னைக்கு அம்மா இறந்த உடனே நான் நினைச்சிருந்தா சிஎம் ஆயிருக்கலாம். எனக்கு அந்த நினைப்பு ஒரு செகண்ட் கூட வரல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் நீடிக்கணும், அம்மா கொண்டு வந்த அரசாங்கம் நீடிக்கணும், அதுதான் நான் நினைச்சேன். அதுக்கு தான் அவரை உட்கார வச்சோம். ஆனா இந்த சட்டசபை நிகழ்ச்சியை பார்த்ததும் மனசு கொஞ்சம் சரியில்லை எனக்கு. தலைவரை விரட்டி அடிச்ச கருணாநிதி, அந்த திமுக, அவங்களோட இவ்வளவு சவகாசமா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு இவரு. இது எப்படி சரியா வரும் அப்படின்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அதையே அமைச்சர்கள் பூரா என்கிட்ட சொன்னாங்க, இல்லம்மா நிலைமையே சரியில்லை, ரொம்ப ஒத்துமையா போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது, இவர் ஒண்ணு அவங்க சொல்றதுக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. கடைசி நாள் பாத்தீங்கன்னா தூக்கி தலையில இடியை விழுந்த மாதிரி துரைமுருகன் எந்திரிச்சு என்ன சொல்றாரு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம், 89 எம்எல்ஏக்கள் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம் உங்களை, நீங்க 5 வருஷம் சிஎம்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே என்ன பண்ணிருக்கணும், பன்னீர்செல்வம் எந்திரிச்சு எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க எங்களுக்கு, எங்களுக்கு தான் இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாருன்னா இப்பயும் நான் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை, அவரே விட்டுருப்பேன், இருக்கட்டும், ஏன்னா நான் வரணும்னு ஆசைப்படலையே, அதான உண்மை, இருக்கட்டும்னு சொல்லியிருப்பேன். ஆனா அவர் அதை சொல்லலை. அப்ப என்ன அர்த்தம், உங்களை திமுக தூண்டி, அதுதான் தெரிஞ்சிருச்சு எனக்கு, தூண்டி விடுறாங்க, நீ முடிஞ்சா பிரிச்சுக்கிட்டு வா, வர்றது வரட்டும், மேற்கொண்டு 89 வச்சு ஆட்சி அமைச்சிடலாம், அப்படித்தானே கணக்கு போட்டிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நாங்க இனிமே விட்டுறக்கூடாது, நம்ம சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு பன்னீர்செல்வம் தான் தள்ளினார தவிர நாங்களா பண்ணல. இதான் நடந்தது. இப்பயும் நேற்று நான் சொல்லிட்டு வந்தது என்னன்னா, இந்த அரசாங்கம் இருக்கணும், அது இருக்கிறதுக்கு என் உயிரையும் விட தயார். வருஷமா நிறைய போராட்டங்களை சந்திச்சுதான் இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். அதனால எனக்கு போராட்டம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கையில உள்ள தூசி மாதிரி. எனக்கு இது மாதிரி நாங்க 1000 பன்னீர்செல்வத்தை பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். அதனால இத பத்தி எல்லாம் நான் கவலையே படல. நேற்று ஒரு பேட்டி எடுத்தாங்க, அவங்க கேட்டாங்க என்கிட்ட, இந்த மாதிரி நடக்குது, நீங்க ஒரு பெண்ணாச்சே, உங்களுக்கு ஒரு பய உணர்ச்சி இல்லையான்னாங்க. நான் பய உணர்ச்சியை பார்த்தா இந்த அளவுக்கே வந்திருக்க முடியாதுங்க, நாங்க 33 வருஷமா 2 பொம்பளைங்க சேர்ந்து நாங்க பண்ணோங்க, அதனால நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க, நாங்க எப்படி செய்வோம்னு எனக்கு தெரியும், சீப்ப மறைச்சிட்டா கல்யாணம் நின்றுடாதுங்க, எங்களுக்கு தெரியும் என்ன வழின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி அமைப்போம், சட்டமன்றத்துல அம்மாவோட படத்தை திறப்போம் அப்படிங்கறத நேற்று உறுதிமொழி எடுத்துக்கிட்டு நானும் எடுத்திருக்கேன்,
129 எம்எல்ஏக்களும் எடுத்துக்கிட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தேன். அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், உறுதியா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியை அமைக்கும். இப்ப மட்டும் இல்ல, தொடர்ந்து அம்மா 2வது முறை ஆட்சியை கொடுத்தாங்க. நான் இன்னைக்கு சொல்றேங்க உங்களுக்கு, 3வது முறை ஆட்சியை என்னால என்ன முடியுமோ அதை அத்தனையும் நான் பண்ணுவேன். எத்தனை ஆம்பளைங்க எதிர்கட்சியில இருந்து வந்தாலும் ஒரு பொம்பளை சாதிச்சு காட்டுவேன் நிச்சயம். என் கூட இருக்கீங்க, 1.5 கோடி தொண்டர்கள் நம்ம கூட இருக்கும்போது இந்த கட்சியை யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது.